Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காடை ஃப்ரை. காடை ஃப்ரைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நான் 4 காடை எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூளும் எலுமிச்சம்பழமும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாத்தையும் இதில் போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம காடை மேலே போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். நான் சிக்கன் 65 பவுடர் 2 ஸ்பூன் போடுறேன். நான் சக்தி மசாலா பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அந்த பிராண்ட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டாச்சு. நான் சக்தி பிராண்டில் கறி மசாலா பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 65 பவுடர்லேயே ஏற்கனவே உப்பு இருக்கும். நான் அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டிருக்கேன் உப்பு. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போடுறேன். நான் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம தயிர்லேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால நான் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்ம போட்ட மசாலா எல்லாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இந்த காடை மேலே அப்ளை பண்ணிடலாம். இது நம்ம நல்லா உள்ளெல்லாம் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம மசாலாவை தடவி விடணும். அப்பதான் இது நல்லா ஊறும். இதை நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்க போறோம். இப்போ நம்ம காடையை நல்லா மசாலா அப்ளை பண்ணிட்டோம். எல்லா இடமும் படுற மாதிரி தடவி இருக்கேன் பாருங்க. இது மாதிரி தடவினீங்கன்னா தான் அதுல நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். மசாலா நம்ம நல்லா தடவிட்டோம். இது 2 மணி நேரம் ஊறணும். ஊறி முடிஞ்ச பிறகு நம்ம இதை ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கார்ன்ஃபிளவரும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். நம்ம காடைக்கு மசாலா ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை இப்படியே பொரிக்க போறது இல்லை. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கிறேன். இது கடைசியா போட்டாதான் நல்லா கிறிஸ்பினஸா இருக்கும், அதனால தான் நான் இப்போ சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கார்ன்ஃபிளவர் மாவும் அரிசி மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வாங்க இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வானல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ காடையை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பொரிக்க கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பொரிக்கணும். அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். 2 பக்கமும் நம்ம 2 நிமிஷம் வச்சு திருப்பி விடணும். நம்ம எல்லா சைடுமே கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விடணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு காடை.
பாருங்க காடை நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.